ஹீரோக்களுக்கும் ஹீரோயின்களுக்கும் வந்து எப்பயுமே வந்து தியாகம் பண்ணுறதான் முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரியல்கள்லாம் கொண்டு போவாங்க. இவங்க செய்யாத தப்பை ஏற்றுப்பாங்க, இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்க தலையில் போட்டுப்பாங்க, மற்றவங்கள காப்பாற்றுறேன்னு சொல்லி இவங்க ஆபத்தில் சிக்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சூர்யா வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்க ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக கம்ப்ளீட்டாக வந்து தான் மேலே ஒரு பெரிய பழி, சின்ன 1-2 சின்ன விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ தான் மகாவும் அவரும் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க, எல்லாமே கொஞ்சம் சுமூகமாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த பொழுது அழகியோட அப்பா நான் தான், அதனால தான் டெஸ்ட் எடுக்க வேணாங்கிறேன் அப்படின்னா சொன்னாலும் கூட அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது. யார் அம்மான்னு கேட்குற கேள்வியோ இல்லை இதே மாதிரி நான் பண்ணிட்டு தான் ஏற்றுப்பீங்களா நாளைக்கு மகா கேட்க போகிற கேள்விக்கோ இவருக்கு பதிலே கிடையாது. வாசல்லே உட்காந்துருந்து மகாவிட கூட்டம் தரலாம் வீட்டில் நினச்சாலும் அது நடக்க போகிறதில்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுத்து போய் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு உண்மையை மறைச்சு பொய்யையே வச்சு ஓட்டிகிட்டு இருக்க முடியும்? அவர் வேறு வழியே இல்லாமல் சொல்லி தான் ஆகணும், இல்லை இது என் குழந்தை, இல்லை யாரை காப்பாற்றுறதுக்கான இதை பண்ணுறேன்னா அப்படிங்கிறத சொல்லி தான் ஆகணும். நம்ம ஏற்கனவே வந்து பலதரப்பட்ட பாசிபிலிட்டிஸை சொல்லிட்டோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க அப்பாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ ஆனால் ராகவனா அப்படியே ரொம்ப நல்லவராக வந்து அவர் எப்படி நியாயமாக இருக்க ஒரு ஆளாக வச்சுருக்காங்க. அவருக்கு எப்படி திடீர்னு ஒரு குழந்தை, அதுவும் வந்து ஒரு 5 வயசு குழந்தை அப்படின்னா வந்து என்ன நடந்துச்சு, எப்போ, என்ன ஏது அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்களா? இல்லை நம்ம இங்கே தமிழுக்காக ஒரு சேஞ்சை கொடுத்து காயத்ரி வில்லி நீங்கள் ஓவராக பேசிகிட்டு இருக்கேம்மா, ஓம் புருஷனோட குழந்தைதாம்மா இது, விஜயோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இந்த 2 ட்ராக்குமே பாசிபிள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாலும் கூட அது எப்போ வரப்போகுதுங்கிற கேள்வி இருக்குது. இப்போ உடனடியாக எடுத்த உடனே வந்து அதை கொண்டு வரதுக்கு பதிலாக கொஞ்சம் இன்னும் இழுத்து அள வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வர போகிறாங்களா? இல்லை தாங்க முடியாமல் வந்து மகாவுடைய பிரிவை தாங்க முடியாமல் மகா என்னை விட்டு போயிட்டேன், என் வாழ்க்கையே அழிஞ்சிடும், எனக்கு மகா முக்கியம்னு சொல்லிட்டு நடக்க போதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.